தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். விவரங்கள். சிபிஎம் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் இதற்கு மாநில பொதுக்குழுவின் ஒப்புதலை பெறுவதற்கு இப்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேட்டியின் அடிப்படையிலும் இப்போது சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தகவலின் அடிப்படையிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியாகவில்லை. 4:30 மணிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சிபிஎம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4:30 மணிக்கு தவேக தலைவர் விஜய் ஆளுநர் அருளேக்கரை சந்திக்க போக இருப்பதால் அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சிபிஎம் சிபிஐ ஆகிய இரண்டு கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆதரவு கடிதங்களோடு தான் விஜய் ஆளுநரை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிபிஎம் ஆதரவு அளிப்பது உறுதியாகி இருக்கிறது. ஒரு 90% உறுதியாகி இருக்கிறது. ஆனால் மாநில குழு கூட்டத்தில் சிபிஎம் கட்சியின் நிர்வாகிகள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தெரிவித்த கருத்து இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களுக்கு அளித்த தகவல்களின் மூலமாக 4:30 மணிக்கு தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை பெறுவதற்காகவும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திருமாவளவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் நிறைவடைந்து மாநில குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. செயற்குழு கூட்டத்தில் ஆதரவு அளிக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். ஆனால் அதற்கு மாநில குழுவில் அந்த ஒப்புதல் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெறுவதற்காக இன்று காலையிலிருந்து செயற்குழு கூட்டத்தில் ஒரு 20 பேர் ஆலோசனை, இப்போது மாநில குழு கூட்டத்தில் ஒரு 15 பேர் ஆலோசனை. இதன் பின்னர் டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேபி ஒரு முன்னோட்ட அறிவிப்பு என சிபிஎம் கட்சி காலையிலிருந்து கடுமையான குழப்பத்தில் ஆளாகி இருக்கிறது என்பதுதான் இன்று அளித்துள்ள இந்த நீண்ட மராத்தான் ஆலோசனையின் முடிவின் மூலமாக தெரிய வருகிறது. சிபிஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தால் மட்டுமே பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்று தெரிவித்துள்ள இந்த சூழ்நிலையில் தோழர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது இன்னும் மணி 3:15 4:30 மணி அளவில் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக அதுவும் தகவலாக வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. 4:30 மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஆதரவு அளிப்பது குறித்த முடிவை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒருவேளை ஆதரவு அளித்தால் அந்த கடிதத்தோடு மீண்டும் ஆளுநர் அருளேக்கரை 3வது முறையாக தவேக தலைவர் விஜய் சந்திப்பார் என தெரிகிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு அளித்தாலும் அந்த 116 என்ற எண்ணிக்கையில் தான் அந்த எண்ணிக்கை வரும். ஆனால் தேவை 118. மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை எந்த கட்சியிலிருந்து பெறப்போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவேகாவுடன் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று தெரியும் வகையில் தான் அந்த அறிக்கை மிகவும் ஒரு கடுமையான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பிசிக பொதுச் செயலாளர் சுந்தர செல்வன் மூலமாகவும் அந்த கட்சியின் முதன்மை செயலாளர் ஆளுநர் சனவாஸ் மூலமாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதே போல காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனிடம் தாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் ஏற்கனவே அங்கு கூட்டணியில் இணைந்துள்ள சூழ்நிலையில் சிபிஎம் கட்சி இப்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்குமா என்ற உச்சகட்ட பரபரப்பு தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளும் எடுக்கும் முடிவின் அடிப்படையிலேயே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா என்பது குறித்து தீர்மானிக்க இயலும். இல்லை என்றால் மற்றொரு வாய்ப்பு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 5 பேரை பதவி மற்றும் பணம் கொடுத்து இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு நடைபெறவில்லை என்றால் அடுத்த 6 மாதத்தில்
அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி அமல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சியா விஜய் ஆட்சியா என்பது குறித்து இன்று 4:30 மணிக்கு ஒரு முடிவுக்கு வர இயலும் என தெரிகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த நீண்ட ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக இப்போதைக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய தலைமையும் மாநில தலைமையும் அத்தகைய முடிவை எடுத்து விட்டதாக தெரிகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 4:30 மணி அளவில் வெளியாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அந்த எதிர் நிலைப்பாட்டை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இப்போது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து சிபிஐ, சிபிஎம் கட்சியின் நிர்வாகிகளும் அந்த சமரச முயற்சியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு எதிர்பார்த்தால் ஏற்கனவே திருமாவளவன் கூறியபடி நாங்கள் இணைந்தே முடிவெடுப்போம், இடதுசாரிகளுடன் இணைந்தே முடிவெடுப்போம் என்று அவர் கூறிய சூழ்நிலையில் இப்போது அந்த முடிவை திருமாவளவனும் எடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு நிலைப்பாடு குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. 4:30 மணி அளவில் இன்னும் சில 1 மணி நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை சிபிஐ, சிபிஎம் ஆதரவு கடிதம் அளித்தால் தாவேக தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை என்றால் இறுதி கட்டமாக நீதிமன்றத்தை அணுகி அந்த உத்தரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல பல்வேறு மாநிலங்களில் மணிப்பூர் மற்றும் கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில், கோவா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இது போல ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இருந்தும் ஆளுநர் அழைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவின் மூலமாக அங்கு ஆட்சி அமைக்க உத்தரவிடப்பட்டது. அது போன்ற உத்தரவை தமிழகம் பெறுமா அல்லது முதன்முறையாக ஜனாதிபதி ஆட்சி ஏற்படுமா, இல்லை என்றால் 6 மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் இருக்கிறதா, அவ்வாறு சந்திக்குமா என பல்வேறு விதமான முடிவுகள் மற்றும் சந்தேகங்கள், யூகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பதற்காக அளிப்போம், நீங்கள் ஆதரவு அளியுங்கள் என அவர் ஒரு நிபந்தனை வைத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திருமாவளவனுக்கு துணை முதல்வர் என்றால் விசிகாவின் அந்த முடிவு மறுபரிசீலனை செய்யப்படுமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இடதுசாரிகளோடு இணைந்து திருமாவளவன் அங்கு தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றால் துணை முதல்வர் பதவி அல்லது அமைச்சர் பதவி ஆகிய பதவிகளோடு இந்த பேரம் பேசி படிய வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை எடுக்கும் முடிவின்படியே விஜயின் கூட்டணி ஆட்சி நடைபெறுமா நடைபெறாதா என்பது குறித்து இன்று மாலை முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. இருந்த போதிலும் விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனும் ஆளூர் சானவாஸ் அளித்த கடுமையான அறிவிப்புகளும் கண்டன அறிவிப்பும் சரமாரியான கேள்விகளும் விஜய்க்கு எழுப்பப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணி அமையுமா, இதை சந்தர்ப்பவாத கூட்டணி என மக்கள் நினைப்பார்களா என்பது அடுத்த தேர்தலில் தெரிய வரும்.